டேய் வசந்த், என்னதான்டா உன் பிளானு? விடிஞ்ச கல்யாணம், இப்ப வரைக்கும் ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்க. ம். நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? டேய், என்னடா கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்ற? டேய், இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவேன்னு உனக்கு தெரியும். இப்ப வெண்பா விஷயத்திலயுமே அப்படிதான். அவ எனக்கு வேணும்ன்றது மட்டும் இல்லாம அவ என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு அவளை கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன். டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா விடிஞ்சா கல்யாணம், அவளை எப்படி அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வர்றது? அதுவும் இல்லாம விடிஞ்சா கல்யாணம்ன்றனால அங்க யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க. அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது ஒன்றும் ரொம்ப ஈஸி கிடையாது. டேய், நாம அங்க போய் கூட்டிட்டு வர போறோம்னு யார் சொன்னா? பின்ன நாம அவ வீட்டுக்கெல்லாம் போய் கூட்டிட்டு வர்றது கிடையாது. நாம ஊருக்கு வெளியே காரை வச்சுட்டு நிப்போம். அவ எப்படி வந்தாலும் அது அவ பாடு. ஏய், என்னடா இப்படி சொல்ற? வருவான்னு நினைக்கிறியா அவ? அதெல்லாம் கண்டிப்பா வருவா. ஏன்னா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வந்துதான் ஆகணும். வரலனா நான் யாருன்னு அப்புறம் தெரியும் அவளுக்கு. இந்த புள்ள அப்பலேருந்து சிரிப்பனாங்குது. ஏன் வெண்பா, ஏதாவது அலங்காரம் பண்ணி விட்டதுல பிடிக்கலையா என்ன? ஆ இல்லை அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இப்போ ஏன்டி அவளை இப்படி போட்டு நச்சரிச்சுட்டு கிடக்க? அவள் என்ன அலங்காரம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு இப்போ பார்க்குற நிலமையிலையா இருக்கா? பாவம், அவளை என்ன பதட்டத்தில் இருக்காளோ. நாளையிலேருந்து ஒரு புது இடத்துல போய் தங்கணும். ஏன் அண்ணி மற்ற பிள்ளைங்க மாதிரி வெண்பா என்ன வேற வீட்டுக்கா போறா? கல்யாணம் பண்ணி அவ பாட்டி வீட்டுக்கு தான் போறா. அண்ணி, எப்படி உங்க பொண்ணு சூப்பரா கிளப்பி விட்டுருக்கனா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. சரிக்கா, நேரம் ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எப்போ அழைக்க வராவலாம்? பாதி தூரம் வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். அப்பையிலேருந்து கிளம்பிட்டேன்றாங்க, இன்னும் வந்த பாடு இல்லை. சரி டி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களா சட்டுப்பட்டுன்னு போய் ஒரு சாலையை மாத்திட்டு வந்தா தானே பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது கூட போக முடியும். சொல்ற மாதிரி ஆமா, இப்பயே போய் கிளம்புனா தானே உண்டு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அறக்க பறக்குன்னு கிளம்ப வேண்டியதா இருக்கும். அண்ணி வாங்க, போய் ஒரு சாலையை மாத்திட்டு வந்துருவோம். அட, எனக்கு என்னடி, வயசாகி போச்சு. எப்படி இருந்தா என்ன? நீங்க போய் மாத்திட்டு வாங்க போங்க. அதுக்குன்னு இப்படியேவா போக போறீங்க? வாங்க நீ போய் மாத்திட்டு வருவோம். அட வடிவே, போய் சும்மா ஒரு சாலையை தானே மாத்திட்டு வர போற. போய் மாத்திட்டு வா போ. சரசு, நீ ஏன் இப்படி நிக்கிற? சட்டுப்பட்டுன்னு போய் கிளம்பி வாங்க போங்க. ஆ சரிக்கா. சரிம்மா, நீங்க இங்கே பார்த்து பத்திரமா இருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போறேன் என்ன? ஆ சரிம்மா. ரேணு, அக்கா கூட இருக்கணும் என்ன? எங்கேயும் எட்ட நகரக்கூடாது. ஆ சரிம்மா. வெண்பக்கா, இந்த சாரி உங்களுக்கு அழகா இருக்கு. ம், தேங்க்ஸ் சத்யா. ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க? எங்களெல்லாம் விட்டு போக போறேன்னு ஃபீல் பண்றியா? ஆ ஆ ஆமாம். ஃபீல் பண்ணாதக்கா, நாங்கள் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு வரோம் என்ன? ம். சத்யா, ரேணு, 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுக்கா, ஏதாவது வேணுமா? ஆ இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றதா சொல்லியிருந்தாங்க. இன்னும் யாரும் வரல. அதான் யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஆ சரிக்கா, நாங்கள் பார்த்துட்டு வரோம். டேய், என்ன? டேய், அவ வருவான்னு நீ நம்புறியா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு என்னவோ அவ உன்னை ஏமாத்துறாளுன்னு தோணுது. என்ன? ஆமாண்டா, எனக்கு என்னவோ அவ உன்னை ஏமாத்துறாளுன்னு தோணுது. வசந்த், பின்பா ஏதோ சொன்ன, பார்த்தல்ல இப்படி வந்து நிக்கிறான்னு. வசந்த், வெண்பா, வந்துட்டியா? எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சு பயந்துட்டேன் வெண்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சேஃபா தானே வந்த? வசந்த், இங்கிருந்து கிளம்பலாம் ஃபர்ஸ்ட். ஹே, இரு வெண்பா, ஏன் பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. இல்ல வசந்த், இந்நேரம் நாங்க இல்லைன்றது தெரிஞ்சு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? ஆ
சம்மதம்தான். அப்புறம் ஏன் வெண்பா சந்தோஷமா என் கூட வர வேண்டியதானே? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வெண்பா என்னாச்சு? ஏன் அழற? இல்ல வசந்த், வீட்ல எல்லாரும் என்ன ரொம்ப நம்பினாங்க. ஆனா நான் என்னன்னா அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன். வெண்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் என் வீட்ல இருக்கவங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெண்பா ப்ளீஸ் அழாத. இல்ல, அவங்க என்னால இப்ப எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வெண்பா பாவம் அவங்க. வெண்பா ஒரு நிமிஷம் அழாத, நான் சொல்றத கேளு. வெண்பா சரி ஒன்றும் இல்லவா, நான் உன்னை உன் வீட்டிலே கொண்டு போய் விடுறேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய் என்னடா பைத்தியமா நீ? இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறேன்ற? பின்ன என்னடா அவ எப்படி அழறான்னு பாத்தியா? இவளை இப்படியே நம்ம கூட கூட்டிட்டு போக முடியுமா? அப்படியே கூட்டிட்டு போனாலும் அவ என் கூட சந்தோஷமா இருப்பாளா? எனக்கு அவ சந்தோஷம் தான்டா முக்கியம். அவ அவ அம்மா அப்பா பார்த்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வெண்பா நீ வா, நான் உன்னை உன் வீட்டில் விட்டுடுறேன். வசந்த், எனக்கு உன் சந்தோஷம் தாண்டி முக்கியம். நீ போ. நான் எப்படி போனா என்ன, நான் பார்த்துக்கிறேன். என்ன முடிஞ்ச உன்னை நினச்சிட்டே வாழறேன். இல்லைனா எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். ஆனால் நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன் வசந்த் இப்படி எல்லாம் சொல்ற? நான் உனக்காக தானே வந்திருக்கேன். ஆனா நீ எனக்காக தான் வந்திருக்கனா இப்படி வந்து அழுதுட்டு இருக்க மாட்டேல்ல வெண்பா? ஏன் நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி வீட்டை விட்டு உன்னை நம்பி வெளியே வந்திருப்பேன் சொல்லு. ஆனா எனக்கு என் வீட்டில் இருக்கவங்கள நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வெண்பா நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாது. அவங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்க. நம்ம கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட அவங்க முன்னாடி போய் நின்னா ஏத்துக்க மாட்டாங்களா சொல்லு? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துப்பாங்க? ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கேன். பைத்தியக்காரி, உன்னை உன் வீட்டிலேருந்து பிரிச்சு உன்னை அனாதையே தெரிய விடணும். அதுதான் அவன் பிளானே. அதை அவங்கிட்டே சொல்லி அழறா பாரு. வெண்பா உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். அதே மாதிரி நீ மட்டும் எனக்கு போதும். நீ எப்பவும் என் கூட இருந்தா மட்டும் எனக்கு போதும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். வசந்த், நான் உன்னை நம்பிதான் உன் கூட வரேன். என் அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்க, என் சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு உனக்காக மட்டும்தான் உன் கூட வரேன். என்னை எந்த நிலைமையிலையும் விட்டுற மாட்டல்ல? ஏய் பைத்தியம், உன்னை விடுறதுக்கா இவ்வளவு தூரம் மெனக்கட்டு எல்லாத்தையும் செய்யறேன். அழாதடி வெண்பா. ம், என்ன நீ நம்புறல்ல? ம், ஆமா நம்புறேன். இது ஒண்ணு போதும் வெண்பா. உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய் டேய் மச்சான், டைம் ஆச்சு. இனி இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது சேஃப் இல்ல. இன்னமும் நீ இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா அவங்க வீட்டுல அவளை தேடி வந்தா கூட வந்துருவாங்க. வசந்த் போலாம். போலாண்டி செல்லக்குட்டி. இனி உன் லைஃபே தலைகீழா மாறப்போகுது பாரு. வெண்பா வெண்பா இவ்ளோ தூரம் கூப்பிடுறானே, உள்ள என்னதான் பண்றான்னு தெரியல. ஏய் ஏ வெண்பா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏண்டி என்ன வர வர திமிரு கூடி போச்சு போல இருக்கு. கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம உட்காந்துருக்கியா? உன்னை எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? ஐயோ இல்லத்த, நீங்க கூப்பிடும்போது புடவை கட்டிட்டு இருந்தனா அதான் உடனே வர முடியல. என்னது புடவை கட்டிட்டு இருந்தியா? வீட்ல இருக்க வேலையை இழுத்து போட்டு பாக்குறதுக்கு எதுக்குடி இப்படி புடவையை கட்டி சீவி சிங்கரிச்சிட்டு வந்து நிக்கிற? இல்லத்த, கோவிலுக்கு போலான்னு கிளம்புனேன், அதான். என்னது கோவிலுக்கு போற மூஞ்சியும் முகரையும் பாரு. கழுத்துல ஒன்றும் இல்லை, காதுல ஒன்றும் இல்லை. இப்படி எந்த கோயிலுக்கு போக போற? இப்படியே போய் எங்க மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா? அத்தை அடைச்சி வாய் மூடுடி. அத்தை நொத்தன்னு எப்ப பாரு. ஏய் வெண்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஆஃபீஸில். அதனால உனக்கு கார்ல எல்லாம் கூட்டிட்டு போய் விட முடியாது.
வேணும்னா நடந்து போயிட்டு வா. ஓ, மகாராணி கார்ல தான் போய் இறங்குவீங்களோ? ஏன் நடந்து போனா கால் கழண்டு தனியா போயிடுமா? ஓடி வந்த கழுத. கோவிலுக்கும் போவேனா, ஒன்னும் போவேனா, போய் உள்ள இருக்க வேலையை பாரு போ. அத்தை, உன்னை போடின்னு சொன்னேன். ஏண்டா, உனக்கு கல்யாணம் பண்ண வேற பொண்ணே கிடைக்கலையாடா? இங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க வீட்ல ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது என்னன்னா எங்க இருந்து ஒரு கழுதையை இழுத்துட்டு வந்து வச்சிருக்க? இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மா, நான் தான் சொன்னல, எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தானே. இப்படிதான் எப்பவும் சொல்ற. இன்னும் எத்தனை நாளைக்கு தானே பொறுத்து இருக்கிறது? சீக்கிரமே இந்த அனாதை கழுதையை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். மா, நான் தான் சொல்றல, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். எங்க இவன் ஒத்துக்காம போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு இவளை துரத்தி அடிச்சாதான் மனசு நிம்மதியா இருக்கும். இவளுக்கு ஏன் பிள்ளை கேக்குதா? ஏய் அத்தை, என்னடி நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், ஒரு வேலையும் செய்யல, எல்லாம் அப்படியே கிடக்கு. என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? எதுக்குதான் லாய்க்குன்னு ஒன்றும் தெரியல. என்னதான் ஜென்மமோ. இல்லத்த, இப்போ எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். வாய மூடுடி. நீ வேலை செய்யற லட்சணம் எனக்கு தெரியாது, எதுக்கும் லாய்க்கு கிடையாது. ஆனா என் பையனை மட்டும் மயக்கி எப்படியே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்ட. ஏய் சிச்சி, நிறுத்து. உடனே அழுது நடிக்க வந்துருவா. அத்தை ப்ளீஸ் அத்தை, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? என்னடி அப்படியே அழுது நடிக்கிற? யாருன்னா போய் செத்து தொலைய. வந்துட்டா வெறுங்கைய வீசிக்கிட்டு என் பையன் வாழ்க்கையை கெடுக்க. அத்தை ப்ளீஸ், ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் வசந்துக்காக தான் என் வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு இவரை நம்பி வந்தேன். உன்னை எவண்டி வர சொன்னா? நீ ஏன் வந்தன்னு எனக்கு தெரியாது. நல்ல பெரிய இடத்து பையன், அவனை மயக்கி வளைச்சு போட்டுட்டா சொத்தெல்லாம் அப்படியே வளைச்சு போட்டுடலாம்ல. அதுக்கு தானே அவன் பின்னாடி வந்த. எப்படியோ கழுகு மாதிரி என் பையன் பின்னாடி சுத்தி அவனை மயக்கி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட. இன்னும் எதுக்கு அழுது நாடகம் போடுற? அத்தை ப்ளீஸ் அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? சி வாய மூடு. அத்தை நொத்தனு அப்படியெல்லாம் கூப்பிட உனக்கு தகுதியே இல்லடி. என் பையன் வேற உன்ன மாதிரி வெறுங்கழுதைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். வெளியே உன்னால தலை காட்ட முடியல. ஏதோ அக்கம் பக்கம் வீட்டுல மட்டும் கல்யாணம் பண்ணது தெரிஞ்சது. இதே ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளவுதான், எங்க மானமே போயிருக்கும். அத்தை ப்ளீஸ் அத்தை, கஷ்டமா இருக்கு அத்தை, இப்படி பேசாதீங்க. பின்ன பேசாம என்னடி பண்ண சொல்ற? என் வயிறு எரியுது. என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருந்து தெரியுமா? அந்த கனவெல்லாம் கலைச்சிட்டு ஒன்ன மாதிரி ஒருத்தியை கொண்டு வந்து நிறுத்திருக்கான். என்னத்த சொல்ல? வந்துட்டா அத்தை நொத்தனு வெறுங்கைய வீசிக்கிட்டு. அத்தை, என் பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசு ஆறும். அத்தை என்னத்த பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. என்னது கல்யாணம் ஆகிருச்சா? ஏண்டி, அவன் உன் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டா நீ பொண்டாட்டி ஆகிருவியா? அவனுக்கு பொண்டாட்டி ஆகிற அளவுக்கு உனக்கு தகுதி வேண்டாமா? இல்லத்த, நாங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கல்யாணம் பண்ணோம். என்னது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணியா? ஓ, இப்ப என்ன சொல்ல வர? நான் உனக்கு சட்டப்படி பொண்டாட்டி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்றியா? ஏண்டி, என்ன பண்ணுவேன்னு காட்டவா? உன் முன்னாடியே என் பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பாக்குறியா? அத்தை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை ப்ளீஸ். அவரும் என்னை விட்டு வேற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. நினப்புதான். யாரடி சொன்ன அப்படிலாம்? என் பையன் எப்பவோ வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அவனுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. நீயா ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? அத்தை என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையை தாண்டி சொல்லிட்டு இருக்க. அதான் இங்க இருக்க யாருக்குமே ஒண்ணு பிடிக்கல, நல்லா தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இங்க இருந்து எங்க உயிரை வாங்கி கொட்டிட்டு இருக்க? எங்கேயாவது போய் தொலையேன். பத்தாததுக்கு இப்ப வயிற்றுல வேற ஒண்ணு வாங்கிட்டு நிக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் என் பையனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.
பண்ண போறதா என்கிட்ட சொல்றாங்க. அது உங்களுக்கும் தெரியும்னு சொல்றாங்க. என்ன அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆ ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல வசந்த். நீங்க என்னை விட்டுட்டு வேற யார்கிட்டயும் போயிட மாட்டீங்கல்ல? ஏன்னா நான் உங்களை நம்பி தானே வந்தேன். நீ சொல்றதெல்லாம் என்னமோ கரெக்டு தான் வெண்பா. ஆனா என்னால எங்க அம்மா பேச்ச மீற முடியாதுல்ல. என்னது வசந்த், நீங்களா இப்படி பேசுறது? வசந்த் ப்ளீஸ், இது விளையாட்டு விஷயம் இல்ல. நான் எல்லாரையுமே விட்டுட்டு உனக்காக தானே வந்தேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அன்னைக்கு நீ தான் என்னை நம்பி வான்னு என்னை கூப்பிட்டு வந்த. ஆமா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் தான். ஆனா அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வசந்த், என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆமா, நல்லாவே தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். வெண்பா, நீ என்ன நான் உன்னை உருகி உருகி லவ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? புரியல. புரியலையா? பைத்தியக்காரி, என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு பழி வாங்கறதுக்கு தாண்டி உன்னை கல்யாணமே பண்ண. நான் விரிச்ச வலையில நீயும் விழுந்துட்ட. நான் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சனோ அது எல்லாமே சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிருந்தா உன்னை எப்போ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். வசந்த், ஆனா உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதுக்கான காரணம் ஏதோ போனா போது பிரெக்னண்டா இருக்கேன்றதுனால மட்டும்தான். வசந்த் ப்ளீஸ் வசந்த், இப்படியெல்லாம் பேசாதீங்க. அழுடி, நல்லா அழு. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதும். என்ன வசந்த், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தானே என்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே மற்ற பொண்ணுங்க கூடயும் பழகிட்டு இருந்த. அதனால தானே நான் விட்டு விளங்கிட்டேன். அதை இப்போ ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பழி வாங்குறேனா? நான் என்ன பண்ண சொல்லு? ஏய், நான் என்ன வேணா பண்ணுவேன்டி. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ டீசெண்டா விலைக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு எத்தனை பேர் முன்னாடி என்ன செருப்பால அடிச்சு அசிங்கப்படுத்தின. அதெல்லாம் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? சொல்லு. வசந்த் ப்ளீஸ் வசந்த், பழி வாங்குறதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. நான் எல்லாரையுமே உதறி தள்ளிட்டு உனக்காக மட்டும்தான் வந்தேன். இப்போ என் உலகமே நீங்க மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் சொன்னா நான் எங்க போவேன் சொல்லு? உன்னை யாரடி வெளியே போ சொன்னா? எங்கேயாவது இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போ. உன்னை யார் கேட்க போறா? ஆனா நான் என் அம்மா சொன்ன மாதிரி வேற பொண்ணு கல்யாணம் தான் பண்ண போறேன். எத்தனை நாள் தான் நானும் ஒருத்தி கூட வாழறது? அவ்வளோ நல்லவன்லாம் நான் கிடையாது. ஏன்னா என்னை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியுமே. வசந்த் வேண்டாம் ப்ளீஸ், இப்படியெல்லாம் பேசாதே. ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்றது தான். முடிஞ்சா இந்த வீட்டுல இரு, இல்லனா எங்கேயாவது போய் தொலை. எப்படியும் நான் இன்னொருத்தி கூட வாழறத உன்னால பார்த்துட்டு சகிச்சுட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஏன்னா லவ் பண்றப்பவே அவ்வளோ பிரச்சனை பண்ணவ நீ. இந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல எங்கேயாவது போ. வசந்த் ப்ளீஸ் வசந்த், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. உன் குழந்தை என் வயித்துல வளருது, அதுக்காக வச்சு நம்ம சேர்ந்து வாழணும் வசந்த். செல்லக்குட்டி, அப்படியெல்லாம் பார்த்தா நான் பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியதா இருக்குமே. அதுல நீயும் ஒருத்தி, அவ்வளவுதான். கடவுளே, என் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு உன் பின்னாடி வந்தேன் பாரு. எனக்கு சரியான தண்டனை அந்த கடவுள் கொடுத்துட்டான். வசந்த், என்ன வசந்த் இது? இது ஏதோ நான் அன்னைக்கு சும்மா சொல்றீங்க நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னா உண்மையாவே ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேனா? அப்ப நான் எங்க போறது? எங்கேயாவது போய் தொலையண்டி. என் பையனுக்கு இப்பதான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அது பொறுக்கலையா உனக்கு? அதுக்குள்ள ஒப்பாரி வச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. என்ன பேசுறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பண்றதெல்லாம் நியாயமா சொல்லுங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்ப இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி வைக்க போற, நீ வெளியே போனா என்ன அர்த்தம் இது? ஏய், என்னடி நியாய கதெல்லாம் பேசுற? அதெல்லாம் யார் பேசணும் தெரியுமா? முறைப்படி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வராங்க பாரு, அவங்க பேசணும். உன்ன மாதிரி ஓடு களி கழுதெல்லாம் பேசக்கூடாது. நிறுத்துங்க. நான் ஒன்னும் உங்க பையன் பின்னாடி வரல. உங்க பையன் தான் என் கல்யாணத்தை அன்னைக்கு என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். ஏய் நிறுத்திடி சும்மா. என் பையன் கூப்பிட்டானா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? நீ உன் வீட்டுல பாக்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதானே? அவன் கூப்பிட்டான்னு உன்னை யார் வர சொன்னா? அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டு இப்ப நாடகம் நடிக்கிறா. சி நிறுத்துங்க. யார் காசு காசப்பட்டு வந்தா? என் வீட்டுல இல்லாத காசா பணமா? உன் பையனை நம்பி காதல்ன்ற பேர்ல ஏமாந்து போய் இப்ப நிக்கிறேன்.
ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை நான் எப்பவோ சொல்லிட்டேன். உனக்கு இந்த வீட்ல இருக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல கிளம்பி போனு. இங்க நின்னு எதுக்குடி இப்ப நடிச்சிட்டு இருக்க? வசந்த், நீ பண்றதெல்லாம் நியாயமா சொல்லு. நான் உன்னை நம்பி தானடா வந்தேன். ஹேய் நிறுத்து. இப்ப எதுக்கு இங்க நடிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு வசந்த் வேணுமா? அவன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நடிச்சு டிராமா பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல கொஞ்சம் கூட? ஏய் சி நிறுத்துடி. என்ன அசிங்கமா இல்லையா? இப்படி அடுத்தவ புருஷன் பார்க்காம அவ கூட வாழணும்னு நினைக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் பேச வந்துட்ட. ஏய் நிறுத்துடி. என்ன ஓவரா பேசுற? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ. அவளை இப்படி எல்லாம் பேச நீ யாருடி? என்ன சொன்ன நீ? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவளா? அப்ப உன்னை கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் உன் கூட குடும்பம் நடத்தி உன் குழந்தைய என் வயிற்றுல வாங்கிட்டு நிக்கிறனே, அப்ப நான் யாரு? ஹேய் என்ன எதுக்கு இப்போ நடிச்சிட்டு இருக்க? உன் குழந்தைக்குன்னு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணணும். அதுக்கு தானே இப்போ இவ்வளோ ட்ராமாவும். அடிச்சி வாய மூடு. என் குழந்தைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? மரியாதை கெட்டுரும் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினா. வெண்பா சி வாய மூடுடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னோட குழந்தைக்கு ஒருத்தவ அமௌண்ட் செட்டில் பண்றேன்றா, அதை பார்த்துட்டு நிக்கிற. உன் கூட எல்லாம் இவ்வளவு நாள் குடும்பம் நடத்துறேன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. அசிங்கமா இருக்குன்னா இன்னும் ஏன்டி இங்க இருக்க? வெளியே போக வேண்டியதானே? ஏய் போக தாண்ட போறேன், பின்ன இங்கேவா இருக்க போறேன்? எவ்வளவு கேவலமான ஆளுங்க நீங்களாம். உங்களை நம்பி ஏமாந்துருக்கேன் பாரு. அண்ணா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னோட பாவமும் என் வயிற்றுல வளர்ற என்னோட குழந்தையோட பாவமும் உங்க யாரையுமே சும்மா விடாது. ஹே சரிதான் போடி. வெண்பா என்ன வெண்பா? வசந்த் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் போல இருக்கு. என்ன பாக்குற? இது எப்போ நடந்திருக்க வேண்டியது. ஆனா கொஞ்சம் தள்ளி இப்போ லேட்டா நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் உனக்கும் தெரியும்ல? அஃப்கோர்ஸ் தெரியும் தான். ஏன்னா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதே நாங்க 2 பேர் தானே. சி நாய்ங்களா, இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏன்டா இப்படி அலையிறீங்க? இப்ப அதுல என்னத்தடா அப்படி சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? ஹே நானா உன்னை விட்டுட்டு போனேன்? அவன் உன்னை விட்டுட்டு போனதுக்கு என்கிட்ட ஏமா நீ கோவப்படுற? இதுவே உன்ன மாதிரி பொண்ணு எனக்கு கிடைச்சிருந்தா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சொல்லு. ஆனா பாவம், என்ன பண்றது? நீ எனக்கு முன்னாடியே அவங்கிட்ட சிக்கிக்கிட்ட. எனக்கு கிடைக்கவே இல்லை, அவனுக்கு கிடைச்சும் கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான். ஆனா பாரு, இப்ப எனக்கு ஒரு திருப்தி. எனக்கு கிடைக்காத நீ இப்ப யாருக்குமே கிடைக்கல. சி உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஹே கோவப்படாத வெண்பா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நீ என் கூட வரனா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் ஒன்னும் வசந்த் மாதிரி உன்னை கழட்டி எல்லாம் விட மாட்டேன். உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன். எப்படி வெண்பா, என் கூட வரியா என்ன? சி பொறுக்கி நாயே, வாயை மூடுடா. ஒரு ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. பொறுக்கி பொறுக்கி செருப்பால அடிப்பேன். ஹேய் யார் வைஃபு? அவனுக்கு நீ வைஃபா? அவன் உன்னை அப்படி நினைச்சிருந்தானா உன்னை இப்படி விட்டுருப்பானா சொல்லு. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கே வெண்பா. சி என்னை ஏமாத்தினதுக்கு அவனும் நல்லா இருக்க மாட்டான். அவனுக்கு துணை போய் என் வாழ்க்கை கெடுத்ததுக்கு நீயும் நல்லா இருக்க மாட்ட. கண்டிப்பா என் சாபம் உங்களை சும்மாவே விடாதுடா. பாருடா சாபெல்லாம் விடுற. சி ஐயோக்கே நாய்ங்களா, நான் கூட அவன் என்னை ஏமாத்திட்டானே, என்ன செய்யறதுன்னு தெரியாம என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் தான் இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிப்பேன்டா என் குழந்தைய வச்சுட்டு. பொறுக்கி சி உங்களை நினைச்சா அசிங்கமா இருக்குடா. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எவ்வளவு கீழ்த்தரமா யோசிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பண்ண தோணி இருக்கும். என்ன இன்னைக்கு மாட்டலன்னா என்னைக்கும் மாட்டாமையா போயிருவ? எப்படியும் இங்கதானே இருக்க போற, பாத்துக்கிறேன்.
இவனுங்களாம் மனுஷனுங்களே கிடையாது. சிஸ்டர், நீங்க அழாதீங்க ப்ளீஸ். உங்களை ஏமாத்தினதுக்கு அவனுங்க கண்டிப்பா அனுபவிப்பானுங்க. ப்ளீஸ் அழாதீங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கானா, அவன் கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டான். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். வெண்பா அம்மா டேய், இவங்க எப்படிடா இங்க வந்தாங்க? என்னன்னு தெரியலடா.